எப்படி நம்ம வீட்ல இருந்த மாதிரி சரி பண்றதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இப்ப நமக்கு ரீசன்ஸ் நல்லா புரிஞ்சிருச்சு. ஃபுட் கண்ட்ரோல் பத்தி பார்க்கலாம். ஃபுட்டுக்கு இதுல எந்த அளவு தொடர்புடையது அப்படின்னா, நம்ம நல்லா ஈஸி டைஜஸ்டிவ் ஃபுட்டா சாப்பிடணும். கொஞ்ச நாளைக்கு உருளைக்கிழங்கு அதிகமா சாப்பிடுறது, அதே மாதிரி அதிகமா கேஸ் பிடிக்கிற பருப்பு அதிகமா சேர்த்துக்கிறது, நான்வெஜ் புரோட்டீன் நான்வெஜ் அதிகமா சாப்பிடுறது, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த மங்கு பிரச்சனை ஒரு நுரையீரல் பிரச்சனை சொல்லியிருந்தோம். அப்ப கண்டிப்பா டைஜஷன் ப்ராப்ளம், மோஷன் சரியா போகாம இருக்கும், இல்ல கேஸ் ப்ளோட்டிங், மோஷன் ஒருவேளை போயிருந்ததுன்னா கேஸ் வயித்துல ஃபீல் பண்ணுவாங்க நிறைய. ஸோ அப்ப அந்த கேஸஸ் கெட்ட காத்து வெளியே போக போக நல்ல நுரையீரல்ல இருக்க சளிக்கழிவுகள் ஃபுல்லா வெளியேறும். நல்ல ஒரு ஃப்ரீ பிரீத் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின்னுக்கு போக வேண்டிய சர்க்குலேஷன் எல்லா சப்ளிமெண்ட்ஸுமே ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்ப அந்த டீப் ரிலாக்ஸேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ தூங்கும் போதும் சரி தாட்ஸ் ஓட விட்டுட்டே தூங்காதீங்க. நம்ம தூங்கும் போதுதான் கொஞ்சம் அந்த தாட்